ஆடி மாச காற்று ஈவு இரக்கம் பார்க்காது. சனங்கள் தெருவில் நடமாட முடியாது. ஊரில் உள்ள மண்ணை எல்லாம் முகத்தில் வீசி அடிக்கும். ஊரையே ஒரு வழி பண்ணாமல் விடாது. எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் கூட தலை கனத்து விட்டால் மண்ணில் சாய்ந்து விடும். அப்பேற்பட்டது ஆடி மாச காற்று என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பனைமரம் அப்படியல்ல. எத்தகைய காற்று மலைக்கும் அசையாமல் நிற்கும். இன்றைக்கு வீசுகின்ற காற்றோ பனைமரத்தையே ஒரு கை பார்க்கிறது. பணம் காட்டு குருவிகள் எல்லாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடுகின்றது. என்றைக்கும் இல்லாத ஒரு காற்று தூக்கணாங்குருவி கூடுகளை தூக்கி எறிகிறது. தூரத்தில் தாய்க்குருவி ஒன்று தன் குஞ்சை தேடி அலைகிறது. தாய்க்குருவியின் அலறல் சத்தம் கருப்பையாவின் காதுகளில் விழுந்தது. பனைமரத்தின் உச்சியில் நின்று களையத்தில் வடிந்த கல்லை சேகரித்து கொண்டு இருந்தார். கருப்பையா உச்சி மரத்தில் இருக்கும் போதுதான் பாழாய் போனது ஞாபகத்துக்கு வருகிறது அவருக்கு. என் புருஷன் உழைச்சி சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டி கட்டியே பாழா போகுது என்று மருமகள் சொன்னது நினைவுக்கு வர கருப்பையாவுக்கு நெஞ்சு அடைத்தது. நிதானம் கொண்டு விழுந்தால் கறி தேராது. இந்த வேகத்துல ஏறுனா கல்ல சாயங்காலத்துல தான் இறக்குவ. அட என்னென்ன மச மசனுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா இறங்குவியா? நிலைமை தெரியாமல் கத்தினான் குட்டை சோமு. ஊர் இலசுகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு. பங்குனி சித்திரை முதல் ஆடி வரை மட்டும்தான் பணங்கள்ளு. மழை காலங்களில் பிள்ளையார் கோவிலில் சீட்டாடுவது, திருமுருகன் தியேட்டரில் படம் பார்க்க போவது, திருவிழா காலங்களில் கூத்து பார்க்க போவது, இப்படி சீசனுக்கு சீசன் மாறிக்கொண்டே இருக்கும். இது ஆடி மாசம். இன்னும் சில நாட்களில் பணங்களும் முடிந்துவிடும். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கல்லு எல்லாமே இலசுகள் வயிற்றுக்கு தான். அடுத்து வரும் மாசி பங்குனியில் மறுபடி கல்லு சீசன் ஆரம்பிக்கும். இலசுகளுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனால் குடிக்க கஞ்சி இருக்காது. குடிசையே பற்றி எறிந்தாலும் கவலைப்பட மாட்டான்கள். குடிக்க கல்லு இல்லை என்றால்தான் ராத்திரி தூக்கம் வராது. பள்ளிக்கூடம் போகாமல் ஊர் சுற்றும் பொடி பயல்களும் இதில் சேர்த்தி. கருப்பையாவுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. தினம் தினம் நடப்பதுதான். இதையெல்லாம் நினைத்து அவர் வருந்தியதே இல்லை. நேற்று இரவு நடந்ததை தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மருமகள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் மனதுக்குள்ளேயே நிற்கிறது. அப்படி என்ன பொல்லாதத கேட்டுவிட்டால் என கண்டு கொள்ளாமல் போக முடிகிறதா என்றால் அவரால் போக முடியவில்லை. என்ன கருப்பையா, முன்ன மாதிரி வேலை செய்ய மாற்றியே? முன்னெல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு மரம் ஏறுவ, இப்ப என்னடானா என்று உத்தண்டி சலித்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இருக்கிறத குடிச்சிட்டு கிளம்புங்க தம்பிகளா. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு நாள் மூக்கு முட்டை குடிக்கலனா உசரா போடும் என்றார் கருப்பையா. உத்தண்டிக்கு கொஞ்ச நஞ்சம் ஏறிய போதையும் இறங்கிவிட்டது. கருப்பையா வேலை முடிந்ததும் மரத்தடியில் உட்கார்ந்தார். உச்சி வெயில் பணம் காட்டு திடலெங்கும் இடுப்பளவு உயரத்துக்கு புற்கள் வளர்ந்திருக்கின்றன. நீல வானத்தில் வெள்ளை மேகங்கள் நகர்ந்து கொண்டு இருந்தன. கருப்பையா மரத்தையே பார்த்தபடி ஏதோ யோசித்தார். இடுப்பு பெல்ட்டில் உள்ள பீடியை எடுத்து பற்ற வைத்து புகை விட்டார். நிலத்தை விட்டுவிட்டு கடன் அடைக்க வேண்டியதுதான் என நினைத்து கொண்டார். வெயிலின் உக்கிரம் அதிகரித்தது. உடல் வியர்க்க ஆரம்பித்தது. மனமில்லாமல் எழுந்து சைக்கிளை தள்ளியபடியே நடந்தார். கருப்பையாவின் மூத்த பையனுக்கு திருமணம் நடந்து முழுதாக ஒரு வருடம் முடியவில்லை. அதற்குள் எல்லாம் மாறிப்போனது. காலம்தான் எப்படியெல்லாம் மனிதனை மாற்றுகிறது. நேற்று வரைக்கும் இருந்த பணம் காட்டு கருப்பையா இன்று இல்லை. அந்த கலகலப்பு இல்லை. அந்த துணிச்சல் பலம், அந்த வாழ்வு இல்லை. பிறந்ததிலிருந்தே கருப்பு தான். கருப்பு என்றால் சாதாரண கருப்பல்ல, பனைமர கருப்பு. பனைமரம் மாதிரியே உயரம், வாட்ட சாட்டமான திரேகம், பெரிய முறுக்கு மீசை, தலைமுடி மட்டும் வெள்ளையாக இல்லை என்றால் மனுஷனுக்கு வயசானதே தெரியாது. மாட்டு தோளில் இடுப்பு பெல்ட், எந்த நேரமும் காவி வேட்டிதான். என்னதான் பார்ப்பதற்கு முரடனாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் வெள்ளை மனசு. பனைமரம் ஏறுவதில் கில்லாடி. கண் மூடி திறப்பதற்குள் 20 மரம் ஏறி இறங்குவார். பனை ஏறுவது அவ்வளவு லேசுப்பட்டதில்லை. 25 வருட அனுபவம். மனிதனுக்கு இதை விட்டால் வேறு பிழைப்பே தெரியாது. பொழுது பல வழக்கை எழுந்து ஊர் முக்குட்டில் உள்ள சின்னதுரை டீ கடையில் டீ குடித்துவிட்டு சைக்கிளை மிதிப்பார். அந்த கிரிக் கிரிக் சத்தம் கேட்டு பொழுது விடிய போவதை படுத்திருக்கும் சனங்கள் அறிந்து கொள்வார்கள்.
வேக வேகமாக பனங்காட்டுக்கு போனதும் சைக்கிளை மரத்தில் சாய்த்துவிட்டு மரம் ஏற ஆரம்பிப்பவர் காலை வெயில் முடிவதற்குள் 50-60 மரம் ஏறி இறங்கி விடுவார். அதன் பிறகு சுண்ணாம்பு கலவை எல்லாம் சேர்த்து குடத்தில் ஊற்றி தயாராக வைத்திருப்பார். 8-8:30 ஆனால் போதும், குடிக்க வந்து விடுவார்கள். கள்ளச்சாராயம் குடிப்பவர்களுக்கு கள்ளு குடிப்பவன் எவ்வளவோ மேல். கள்ளு குடித்து செத்ததாக செய்தி வந்ததே இல்லை. மூத்த பையனுக்கு 1 மாதத்தில் திருமணம். ஆளை கையில் பிடிக்க முடியவில்லை. திருமண வேளையில் மும்முரமாக இருந்தார். பத்திரிகை அடிப்பதற்கு பேரளம் கடைத்தெருவுக்கு போனார். வழியில் நாகப்பன் வழிமறித்து, என்ன கருப்பையா, உன் பையனுக்கு கல்யாணம் போல என்றார். ஆமாங்க, அதுக்கு தான் பத்திரிகை எடுக்க போயிட்டு இருக்கேன் என்று சொன்னார். கல்யாண செலவுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கல்ல என்று கேட்டார். இல்லைங்க என்று இவனும் பதில் சொன்னான். அப்புறம் எப்படி, யார்கிட்டையாவது கடன் கேட்டு இருக்கியா என்று அவரும் கேட்டார். ஆமாங்க, நம்ம சுந்தரவேலு வாத்தியார்கிட்ட தான் கேட்டிருக்கேன். வீட்டு நிலத்தோட பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் தர்றேன்னு சொன்னார் என்று கருப்பையா சொன்னான். பார்த்துப்பா, கடனை அடைச்சிப்பிடுவல்ல, கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கியிருக்க. கடனை வாங்கி கல்யாணத்தை முடிக்கிறேன்னு அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்காத, நிதானமா யோசனை பண்ணி செய்யி, அவ்வளவுதான் சொல்வேன் என்று அவர் பங்குக்கு சொல்லிவிட்டார். பேச்சை முடித்து கொண்டு நாகப்பன் கிளம்பினார். 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தவர் அனுபவம் பேசுகிறது என்று நான் நினைத்தேன். கருப்பையா யோசித்தார். கடனை அரைச்சிட முடியுமா? ஆத்தா மகமாயி, உன் மேலதாம்மா பாரத்தை போட்டிருக்கேன் என்று திருமண வேலையை தொடங்கிவிட்டார். சில்லறை சில்லறையாக இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி மகன் திருமணத்தை நல்லபடியாக நடத்தினார். அடுத்த மாதமே குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. எல்லாமே பணம்தான், வாழ்க்கையே பணம்தான். பணம் இல்லாமல் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏண்டா வாழணும்னு தோணுது ஒரு நேரத்தில். பேசாம நாண்டுக்கிட்டு செத்துட்டா என்னன்னு தோணுது. பிறகு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கே, அதை யார் காப்பாத்துவா? ச்சே, நாம என்ன அவ்வளவு கோழையானும் தோணும். இன்றைக்கு மருமகள் கேட்டதை மட்டும் கருப்பையாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மனது வலித்தது. பத்திரம் இருக்கிற தைரியத்தில் கடன் கொடுத்தவன் தைரியமாக இருக்கிறான். வாங்கிய கடனுக்கான வட்டி அது பாட்டுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஊரில் உள்ளவர்கள் ஆளுக்கு ஒரு யோசனையாக சொல்கிறார்கள். ஆனால் கருப்பையாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு, வீட்டு பத்திரத்தை வாங்கிடு, அப்புறம் பணங்காட்ட கொடுத்து கடனை அடைச்சிப்புட்டு மிச்சம் இருக்கிற காசுல நிம்மதியா சாப்பிட்டுப்புட்டு தூங்குவியா என்கிறான் ஒருவன். இன்னொருவனோ, இல்லை கருப்பையா, பணங்காட்டையெல்லாம் வித்துப்படாத, வர்ற பங்குனி சித்திரையில் கல் இருக்கனா கடனை அடைச்சி போடலாம், கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இரு என்கிறான் இன்னொருவன். கருப்பையாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பல யோசனைகளில் மூழ்கி நடந்தார். வீட்டுக்கு போய் மனைவியிடம் பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் கருப்பையா. இரவு. வாத்தியார்கிட்ட கடன் வாங்கி வருஷம் 1ஆவது, வட்டி வேற ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படியே விட்டா வாங்கின அசலை தொட்டுடும். அதனால பணங்காட்டை வித்துப்பட்டு கடனை அடைச்சிடலான்னு இருக்கிறேன் என்றார் மனைவியிடம். அதை வித்துப்பட்டு நடுத்தருவில் நிற்கணுமா? பெரியவனுக்கு கல்யாண காட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து சின்னம்மா ஒருத்த இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்? அட, அவனை விடுங்க. சின்ன பொண்ணு ஒருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காளே, நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சினா எப்படி நடத்துறது என்று சத்தமாக கத்தினாள். எல்லாம் சரிதான், ஆனால் வேற வழி இல்லை. சின்னவனுக்கு நான் சொத்துக்கத்து எதுவும் சேர்த்து வைக்கலனாலும் அதை விட பெரிய சொத்தா படிக்க வச்சிருக்கேன். அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தங்கச்சியை கட்டி கொடுப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட என் உடம்பு ஒன்றும் தேஞ்சி ஓஞ்சி போயிடலை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ கவலைப்படாத என்று சமாதானப்படுத்தினார் கருப்பையா. வா கருப்பையா, என்ன காலங்காத்தால வந்திருக்க? வட்டி பணம் கொடுக்க வந்திருக்கியா என்று வரவேற்றார் சுந்தரவேலு. இல்லைங்க, வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து போடுங்க, இனிமே வட்டி கட்டி என்னால் சமாளிக்க முடியாது. பணங்காட்டு பத்திரம் கொண்டு வந்திருக்கிறேன், கேட்குறவங்களுக்கு பணங்காட்டை கொடுத்துப்புட்டு உங்கள் பணத்தை எடுத்துக்கிடுங்க. கருப்பையாவின் குரல் துவண்டு போய் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன கருப்பையா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கியா என்றார் சுந்தரவேலு. எனக்கு வேற வழி இல்லைங்க என்று கரகரத்த குரலோடு
வாதியாரிடம் பணங்காட்டு பத்திரத்தை கொடுக்கும் போது கருப்பையாவின் கைகள் நடுங்கியது. இதய துடிப்பு அதிகரித்தது. அப்ப சரி கருப்பையா, நிலத்துல ஏதாச்சும் எடுக்கணும் போகணும்னா 2-3 நாளில் முடிச்சு போடு, நான் ஒரு வாரத்தில் வேலி வச்சு போடுவேன் என்றபடி வீட்டு பத்திரத்தை கருப்பையாவிடம் தந்தார் அந்த வாத்தியார். ஒன்றும் எடுக்க வேண்டியது இல்லைங்க, சாயங்காலம் மட்டும் ஒரு நட போய் செத்த நிலத்தை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான் என தலை குனிந்து நடந்தார் கருப்பையா. பனங்காடு போய் சேர்ந்ததும் அங்கே மீன் விற்கும் முனியாண்டி, என்னண்ணே நிலத்தை கொடுத்துப்பட்டியாமே, அண்ணி சொல்லுச்சு, ஏன் உன் பிள்ளைகிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு போட்ட நகையை கேட்க வேண்டியது தானே, நகையை பேங்க்கில் அடகு வச்சு பணம் வாங்கலாம், வட்டி கம்மி தான், அதை விட்டுப்புட்டு நிலத்தை வித்திருக்கியே, உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் நீ உசுரா நினைக்கிற பணங்காட்டை மறுபடி வாங்க முடியுமா, தப்பு பண்ணிட்டியானே என வருத்தப்பட்டு கொண்டான். இல்லை முனியாண்டி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மருமவளாவது நகையை கொடுக்கறதாவது, இங்கே இருந்தால் நாங்கள் நகையை எடுத்து வித்துப்பிடுவோமா, இல்லை அடகு வச்சுடுவோன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிருச்சு. அதற்கு மேல் கருப்பையாவுக்கு வார்த்தை வரவில்லை. முனியாண்டி விக்கித்தான். கருப்பையாவே தொண்டை கமர தொடர்ந்தார். பனங்காடு போனால் போய் தொலையுது, எனக்கு என்ன பயம்னா நாளைக்கே ஒரு சண்டைன்னு வந்து அந்த புள்ள எங்களை ஊட்ட விட்டு வெளியே போக சொல்லிட்டா எங்கே போகிறது, அதான் யோசிக்கிறேன் என்றார் கருப்பையா. நல்ல கதையாக இருக்கே, யாரை போக சொல்கிறது, அந்த வீடு நீ உழைச்சி கட்டினது, நீ தான் கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிருக்க, எதுவும் குழப்பிக்காத, வா வீட்டுக்கு போகலாம் என்றான் முனியாண்டி. இல்லை முனியாண்டி, சித்த நேரம் பனங்காட்டு திடல்ல உட்கார்ந்துட்டு வரேன், நீ வேணா கிளம்பு என்று சொன்னார். சரிண்ணே, இருட்டுறதுக்குள்ள ஊடு வந்து சேரு என முனியாண்டி ஊர் நோக்கி நடக்க தொடங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். காற்று வேகமாக வீசியது. பனை மட்டைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சலசலத்தன. பனங்காட்டு குருவிகள் கூட்டுக்குள் பம்மி பதுங்கின. கருப்பையாவின் சைக்கிள் பனை மரத்தில் சாய்ந்து கிடந்தது. கருப்பையா அதன் ஓரமாக அமர்ந்திருந்தார். அவர் பனையுடன் வெகு நேரம் பேசி கொண்டு இருந்தார். அவரின் மொழி அதற்கு புரிந்தது போலும் அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்பது போல தலையை அசைத்தது. அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டது, வலியையும் உணர்ந்து கொண்டது. பனைக்கும் அவருக்குமான உறவாடல் எல்லையற்று தொடர்ந்தது. அந்தி நேர மஞ்சள் ஒளி திடலெங்கும் படர்ந்தது. அது நாணல்களின் மேலும் விழுந்து மிளர்ந்தது. பார்ப்பதற்கு அது ஒரு வித மயக்கத்தை தந்து ஈர்த்தது. எந்தவித சலனமும் இல்லாமல் பெரிய வாய்க்காலில் நீர் ஓடிக்கொண்டு இருந்தது. கருப்பையா ஒரு பெருமூச்சுடன் எழுந்தார். சைக்கிளை தள்ளி கொண்டு ஊர் நோக்கி நடந்தார். கைவிட்டு போனது கை சேருமா? மனம் கனவுகளை அசை போட, வெளிச்சம் அகன்று இருள் கவிய, பூமி எப்போதும் போலவே சுழன்று கொண்டு இருந்தது என்றான்.